இயற்கையோடு வாழ்வோம், இயல்பாக வாழ்வோம். வணக்கம் மக்களே. காலையில் எழுந்தோடனே ஒரு கப் காஃபி, நாட்டு மாட்டு பாலை குடிச்சிட்டு காட்டுக்கு வந்தோம்னா, இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் சாணி எடுத்து ஆட்டாம்புழைக்கு கூட்டி தீனி போடணுங்க. இதுதான் காலையில் எனக்கு வேலைங்க, வேறு எந்த வேலையும் கிடையாது. இது குட்டிலாம் பட்டியில் அடைச்சிருக்குதுங்க. ஆடுகள்லாம் வெளியே கட்டியிருப்பாங்க, குட்டிகள் பூரா பட்டியில் அடைச்சிருப்புங்க. அப்புறம் குட்டிகளுக்கு பால் கவுத்து விட்டு இதுகளுக்கெல்லாம் கூட்டி பெருக்கி தீனி போட்டு அப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே போயிடுவோங்க. இந்த வேலை தாங்க நான் காலையில் செய்யக்கூடிய வேலைகள். ஒரு விவசாயினா காலையில் எழுந்திரிச்சு இதாங்க செய்வோம். இதே ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தால் காற்றுல எழுந்திரிச்சு ஆஃபீஸில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யோசிப்பாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் போகணும், என்ன படிக்கணும் எது படிக்கணும்னு யோசிப்பாங்க. நமக்கு அதெல்லாம் கிடைக்கும், யோசிக்கிறதுக்கு வேலை கிடையாதுங்க. ஒரு ஜாலியான லைஃப்ங்க. இதுகளுக்கு வேலை செஞ்சுட்டு அப்புறம் காட்டுக்குள்ளே போயிடலாம். காட்டுக்குள்ளே போய் ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்குறோமா, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்க. காலையில் இந்த வேலையை முடிச்சிட்டோன்னே நம்ம வீட்டுக்கு டேரெக்டாக வீட்டுக்கு போகலாங்க. வீட்டுக்கு போனால் பிள்ளைங்களாம் ஸ்கூல் போவாங்க. அவங்க கூட போய் ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மறுபடியும் காட்டுக்கு வருவேங்க. காட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அது இடத்துல பிடிச்சி கட்டணும். அந்த இடத்துல பிடிச்சி கட்டிட்டு அதில் தீனி போடணுங்க. தீனி போட்டு மறுபடியும் நம்ம காட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் பிள்ளையெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாங்க. 11 மணிக்கு போனால் ஒரு காஃபியோ டீயோ வீட்டில் நாட்டு மாட்டு பால் இருக்குங்க. காஃபியோ டீயோ போட்டு குடிச்சிட்டு 12 மணிலேருந்து 1, 2, 3, 4, 5, 6 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் இப்போ தான் வெய்ய செம வெய்யுங்களா, 4 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாங்க. அப்புறம் பிறகு காட்டுக்கு வந்தோம்னா இதுகளுக்கு மறுபடியும் பிடிச்சி கட்டி தீனி போட்டு தலை கட்டி அது கட்டி இது கட்டினா 6 மணி ஆயிருங்க. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அதுவும் கூட சித்த 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் எழுத போயிடுவாங்க. இதுதான் விவசாயிங்க ரொட்டேட் செய்யக்கூடிய வேலைகள். இதோ ஒரு வேலைக்காரங்களாக இருந்தால் காலையில் போகணும், ஆஃபீஸ் போகணுங்க. அங்கே போய் மண்டையை உருட்டி அவனுங்க சொல்கிற வேலையை செஞ்சு மண்டை பிச்சு பிடுங்கி வரணுங்க. அவனுக்கு கொடுக்குற காஃபி தான் குடிக்கணும். அது காஃபி மாதிரி இருக்காது, குடிக்கணும். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு 5 மணிக்கோ 6 மணிக்கோ இல்லை ஓவர் டைம் பார்த்து அது இந்த சென்னை கோயம்புத்தூர்லாம் வரங்காட்டி சீசன் ஆகி போயிருங்க. ஊருக்கு வரங்காட்டி சீசன் ஆகி போயிருங்க. அப்புறம் வந்தோடனே வீட்டில் ஒய்ஃப் சமைச்சிருந்தா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி கடையில் சாப்பிடுவாங்க. 2 பேர் வேலைக்கு போகிறவங்க இன்னும் மண்டை பிச்சுக்குங்க. மண்டை பிச்சுக்கிட்டு ரோடாக தான் அலையணும். அப்புறம் பிள்ளைங்க வருவாங்க, வந்தோடனே ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. அப்படி எங்களுக்கு ஓகேங்க, நாங்கள் விவசாயினால எங்களுக்கு இன்றைக்கி படுத்துருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், பிள்ளைங்களோட எல்லாம். ஆனால் ரொட்டேட்டிங்காக அந்த வேலைக்கு போகிறீங்க, பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னடா ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, நீ ஜாலியாக இருக்கா? எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருந்தால் நானும் இந்த மாதிரி ஜாலியாக இருந்திருப்பேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க வேலை செய்கிற இடத்துல, என்னால் முடியல அப்படிம்பானுங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்டால் சென்னையில் வேலையில் இருக்கேன், கோயம்புத்தூரில் வேலையில் இருக்கிறீங்க. விவசாயி பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்களா பொண்ணாளுங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறீங்க. விவசாயத்துக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறானே, அப்புறம் எங்கே விவசாயினா மலைக்கிறாங்களே. அப்போ கஷ்டப்பட்டு தானே ஆகணும். சென்னையிலேருந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நண்பர்களே. சென்னை கோயம்புத்தூருங்கிறாங்க, கஷ்டப்படுங்க. நாங்கள் ஜாலியாக இருப்போம்.